யோகம் ஃபிட்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் பதிவிட்ட தியானம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் கலர் மெடிடேஷன் அப்படின்னு டைப்பும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் மெடிடேஷன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யோகம் ஃபிட்னஸ் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலர் மெடிடேஷன் பயிற்சியை பயிற்றுவிப்பவர் யோகக்கலை மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சார் அவர்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் மெடிடேஷன், அதனால் வர்ண தியானம். ஒவ்வொரு கலருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. அதனால தான் வர்ணங்கள் அப்படிங்கிறோம். இந்த ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. இப்போ வெள்ளை நிறம்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியது, சாந்தத்தை அளிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். பச்சை நிறம் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது, நோய்களை தீர்க்கக்கூடியது. ரோஸ் பார்த்தீங்கன்னா அன்பை கொடுக்கக்கூடியது. அடுத்தது வயலட், லாவெண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறை அருளை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இதை நம்ம பல வர்ணங்களுக்கு ஒப்பிடுறது. ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு நிறமும் குணமும் உடையதுனால அந்த நிறங்களை வச்சு நம்ம இப்போ தியானம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் அடைகிற மாதிரி இது அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்புல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உடம்புல உள்ளதை நம்ம சரி பண்ணலாம், நம்ம மனசில் உள்ளது சரி பண்ணலாம். இப்போ போன வாரம் செஞ்ச தியானம் இப்போ இந்த வாரம் செய்ய போகிற தினம், இப்படி ஒவ்வொரு வாரம் தியானம் பண்ண நம்ம மனநிலைகள் மாறும், உடலில் இருக்க உறுப்புகள்லாம் வித்தியாசப்படும், நம்ம உடம்புடைய எனர்ஜி லெவல் நல்லா மாறும். இந்த தியானம் செய்ய செய்ய உடம்பும் மனசும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். இந்த தியானம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கலர் தியானம் பண்ண போகிறோம். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிடித்த கடவுள், குரு எதையாச்சும் நம்ம வணங்கிட்டு நம்ம செய்யலாம். குரு, சித்தர்கள், கடவுள், இப்படி தான் நம்மளுடைய இது. நம்ம டைரெக்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தர் வழிகாட்டி நம்மளை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போனால் தான் அது நம்மளுக்கு முழுமையான பலனை குடிக்கும். அதனால் நம்ம ஒரு குருவை வணங்கிட்டு தியான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். ஓகே, கைகளை சின்ன முத்திரையை வச்சுக்குங்க, தியான முத்திரை. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 மூச்சு காற்றை நல்லா இழுத்து விட போகிறோம். நல்லா சுவாசத்தை இழுங்க, சுவாசத்தை விடுங்க. இது மாதிரி ஒரு 3 முறை செய்யுங்க. இப்போ நம்ம உடம்பை தளர்த்த போகிறோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பை தளர்த்தி இந்த தியானத்தை செய்ய போகிறோம். யோகம் ஃபிட்னஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஆகட்டும், இது எல்லாமே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யோகம் நலமுடன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. எப்படி யோகம் ஃபிட்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் யோகம் நலமுடன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். கவலைகள், மன அழுத்தம், மன இறுக்கம், கோபம் எல்லாமே வெளியில் போயிடும். தளர்வாக உடம்பை வச்சுக்கிட்டு நல்லா சுவாசத்தை இழுத்து விடுங்க. அப்படியே ரிலாக்ஸாக உட்காருங்க. செந்தலையில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் போகுது, அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. உங்களுடைய நெற்றி அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே உங்களுடைய பெருவம் ரிலாக்ஸ் ஆகுது. உங்களுடைய கண் இமை ரிலாக்ஸ் ஆகுது. உங்கள் கண்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே உங்கள் கன்னங்கள் ரிலாக்ஸ் ஆகுது. உங்களுடைய மூக்கு ரிலாக்ஸ் ஆகுது. உங்களுடைய வாய் ரிலாக்ஸ் ஆகிடுது. அப்படியே உங்கள் முகத்தில் உள்ள இறுக்கமெல்லாம் வெளியேறுது. அப்படியே கைகளில் உள்ள இறுக்கமெல்லாம் வெளியேறுது. கைகளில் உள்ள இறுக்கமெல்லாம் வெளியேறுது. முதுகு தண்டுவடம் அப்படியே முழுசும் ரிலாக்ஸ் ஆகுது. வயிற்று பகுதி ரிலாக்ஸ் ஆகுது. உங்கள் வயிற்று பகுதி ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே உங்கள் இடுப்பு பகுதி ரிலாக்ஸ் ஆகுது. தொடைப்பகுதி ரிலாக்ஸ் ஆகுது. முட்டி பகுதி ரிலாக்ஸ் ஆகுது. கால்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. பாதங்கள் ரிலாக்ஸ் ஆகுது. விரல்கள் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை உள்ள அனைத்துமே ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம அடுத்த பதிவு என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி. அதாவது நம்ம கவலை, பயம், பதட்டம், நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே எப்படி தியானம் மூலியமா வெளியேற்றுவது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவெல்லாம் பார்க்கறதுக்கு யார் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறுக்கங்கள் அப்படியே வெளியேறத ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உச்சந்தலை வழியாக ஒரு வெள்ளை நிறம் உடம்பு ஃபுல்லும் அப்படியே பரவுறத அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். இந்த கலர் உடலுக்கு அமைதி தெரிகிறது. நீங்கள் வெள்ளை கலரை நினைக்கும் போதெல்லாம் மனசும் உடம்பும் அமைதி ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸ். அடுத்தது பச்சை நிறம் உச்சந்தலை வழியாக உள்ளங்கால் வரை அப்படியே அனைத்து உறுப்புக்கும் பரவுகிறது. இது பரவுவதனால் உடல் முழுவதும் ஆரோக்கியத்தை அளிக்கிறது. பச்சை நிறத்தை நினைத்தாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியம் வந்துவிடும். இப்பொழுது ரோஸ் கலர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே முள்ள பரவுறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ரோஸ் கலர் உடல் முழுவதும் அன்பை தருகிறது. நீங்கள் ரோஸ் கலரை நினைத்தாலே உங்கள் மனதுக்கு உடலுக்கும் அன்பு
வந்துவிடும். இப்பொழுது வயலட் கலர் அப்படியே ஒவ்வொரு உறுப்பு வழியாக தலை முதல் கால்கள் வரை அப்படியே பரவுகிறது. உடலுக்கு ஆன்மீக சக்தியை அளிக்கிறது. இறைத்தன்மை உள்ளே பரவுகிறது. கலரை நினைக்கும் போதெல்லாம் அந்த சக்தி உங்க உடம்பு முழுவதும் பரவும். அடுத்தது கோல்டன் கலர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவுகிறது. ஒவ்வொரு உறுப்பிலும் பரவுகிறது. கோல்டன் கலரை நினைத்தாலே பொருளாதாரம் மேம்படும், வசதி வாய்ப்புகள் கூடும், பணம் சம்பாதிக்கும் எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் சுவாசம் ஒவ்வொரு வர்ணத்திலும் இருக்கட்டும். வெள்ளை நிறம், பச்சை நிறம், ரோஸ் நிறம், வயலட் நிறம், தங்க நிறம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்தும் பரவட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியம் முன்னேறட்டும், அமைதி முன்னேறட்டும். உங்கள் உடல் முழுவதும் அன்பு நிறையட்டும். உங்கள் உடல் முழுவதும் ஆனந்தம் நிலவட்டும். உங்களுக்கு பல வழிகளில் பணம் பெருகட்டும். அப்படியே சுவாசத்தை முள்ள இழுத்து விடுங்க. பாடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்படியே கண்களை திறந்துக்குங்க. வியூவர்ஸ், நிஜமாலுமே வந்துட்டு என்னால் இந்த பயிற்சியிலேருந்து வெளியே வரவே முடியல. அவ்வளோ வந்துட்டு ஒரு செம்ம ஃபீல், செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பாடியாக இருக்கட்டும் இல்லை மைண்டாக இருக்கட்டும், அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. என்னால் கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியல. இந்த கலர் மெடிடேஷன் வந்து ரொம்பவே எனக்கு வந்துட்டு பர்சனலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவை ஆன் பண்ணிட்டு எப்படி செய்யறோம் அப்படிங்க, அதாவது என்னென்ன சார் சொல்றாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைண்ட்ல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது எப்படி உட்காரணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி மூச்சை இழுக்கணும் அப்படிங்கிறத சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபீல் பண்ணதை விட நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த பயிற்சியை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் தான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு செய்யும் போது சார் சொல்றதை வந்து நான் காதுல நல்லா அப்சர்வ் பண்ணவும், என் மைண்ட்ல இருக்கிற எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியேறதை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சார் சொன்ன மாதிரி ஒரு சாமி ரூமா இருக்கட்டும், இல்ல ஒரு மொட்டை மாடியா இருக்கட்டும், இல்ல ஒரு இயற்கை நிறைந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நீங்க இதை செய்யும் போது கண்டிப்பா நீங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியும் பயிற்சியாகும், பயிற்சி தொடர்ச்சியாகும், தொடர்ச்சி கண்டிப்பா வெற்றியை தரும். உங்களுக்கு யோகா பயிற்சி தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிகிச்சை தேவைப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. தேங்க்யூ. என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.